அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. இந்தியா ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தொடங்கிய விமான சேவை. ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் ஸ்ரீநகரில் மீண்டும் விமான சேவை தொடங்கியது. கடந்த ஏப்ரல் 22 அன்று நடந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையாக இந்திய இராணுவம் கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளின் இராணுவமும் மாறி மாறி தாக்குதல் நடத்தின. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி அவற்றை முறியடித்தது. இதையடுத்து இந்திய தாக்குதலில் நிலை குறைந்த பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்துமாறு சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டிய நிலையில் மே 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இந்த நிலையில் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள 32 விமான நிலையங்களில் விமான சேவைகள் மே 15 வரை நிறுத்தப்பட்டது. தற்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் விமான சேவை தொடங்கியுள்ளது. எனினும் சில விமான நிறுவனங்கள் சேவைகளை ரத்து செய்துள்ளதாகவும் சில விமானங்கள் தாமதமாக புறப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தில்லியில் இருந்து இன்று பிற்பகல் புறப்பட்டார் ஏர் இந்தியா விமானம் ஒன்று ஸ்ரீநகரில் தரை இறங்கியுள்ளதாகவும் கூறினர். நன்றி. Thank you for your listening.